வீடியோ. ஏதோ ஷோரூமில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது போல வரிசையாக நின்றிருக்கும் இந்த பைக்குகள் அனைத்தும் திருடப்பட்ட பைக்குகள். இந்த 100க்கும் மேற்பட்ட பைக்குகளை திருடியதும் ஒரே ஆள்தான். தமிழ்நாடு, ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா என பல மாநிலங்களில் கைவரிசை காட்டிய பலே திருடனை பெங்களூரு போலீசார் கைது செய்ததன் பின்னணி என்ன? பெங்களூரு நகரில் ஜனவரி 10ஆம் தேதி தனது பைக் காணாமல் போனதாக அதன் உரிமையாளர் KR-புரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்ட போலீசார் அங்கிருந்த CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் பைக் திருட்டில் ஈடுபட்டது ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த பிரசாத் பாபு என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவரை தீவிரமாக தேடி வந்த போலீசார் ஒரு சுங்கச்சாவடி அருகே சுற்றி வளைத்து அவரை கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் 100க்கும் மேற்பட்ட பைக்குகளை திருடி பதுக்கி வைத்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் இரவில் நோட்டமிட்டு பகலில் பைக்கை திருடும் பிரசாத் பாபு அதனை பல்வேறு ஊர்களில் உள்ள காலி இடங்களில் நிறுத்தி பதுக்கி வைத்து விடுவதும் பின்னர் பணம் தேவைப்படும் போது விற்றுவிடுவதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. பைக்கை திருட அதிக நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என போலீசாரிடம் கூறிய பிரசாத் பாபு ஒரே ஒரு ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்தி 1 நிமிடத்திற்குள் பூட்டை உடைத்து பைக்கை திருடிவிடுவேன் என கூறியது போலீசாரையே அதிர்ச்சியடைய வைத்தது. அதுவும் விலை உயர்ந்த பைக்குகளான புல்லட், KTM மற்றும் டியூக் பைக்குகளை குறிவைத்து திருடிய பிரசாத் பாபுவிடமிருந்து 115 பைக்குகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். அவற்றின் மதிப்பு 1,14 லட்சம் ரூபாய் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்டவற்றில் 15 பைக்குகள் தமிழ்நாடு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள பைக்குகளை அதன் உரிமையாளர்களை கண்டறிந்து அவற்றை கொடுக்கும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். 100க்கும் மேற்பட்ட பைக்குகளை திருடிய திருடனை போலீசார் கைது செய்த சம்பவம் பெங்களூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.